வணக்கம். இன்று 2/1/2026. அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஞானம் என்பது புதிதாக உண்டாகுவதில்லை. அது ஏற்கனவே இருந்த ஒன்றுதான். அது அறியாமை நீங்கும் போது வெளிப்படுகின்றது. எவன் ஒருவன் ஆத்மாவை அனுபவமாக உணர்கிறானோ அவனே ஆத்மாவை அனுபவித்து நிலையான ஆனந்தத்துடன் சுகமாக வாழ்கிறான். இதுவே ஆத்ம அனுபூதி எனப்படும். பஞ்ச கோஷங்களையும் ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களையும் தகர்த்தெறிந்த மதயானை போன்ற சாமர்த்தியமுடைய குருநாதனே எல்லாம் அறிந்தவன். நாசமாகி நசிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தில் இருக்கும் சரீரி என்ற ஆத்மனை 4 வேதங்களில் வருகின்ற மகா வாக்கியங்களும் சச்சிதானந்தம் என்று கூறினாலும், இதை உபதேசிக்கின்ற ஆசிரியரும் குருநாதரும் ஆகிய தாங்களும் அந்த பரமம் என்று கூறினாலும், களங்கமற்ற சச்சிதானந்தத்தின் லட்சணம் இதுதான் என்று இவன் எதை அனுபவமாக கொண்டு உணர்வது என்றால், அன்னமய கோஷம், மனோன்மய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 கோஷங்களை உள்ளன. முப்புறங்கள் என்பது ஆணவம், கண்மை, மாயை என்பனவாகும். முப்புறம் என்பது மும்மலம் என்பதற்கான ஆதாரமாக திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்று கூறப்பட்டுள்ளது. அப்புனி அணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்பரஞ்செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரோ. அதாவது இரும்பு, வெள்ளி போன்ற கோட்டைகள் அடங்கிய ஆணவம், மாயை, கண்மம் என்னும் மும்மடங்களை கட்டினை குறிப்பான கொண்டு சிவபெருமான் அக்கோட்டைகளை எரித்து சாம்பலாக்கினான் என்பது அந்த மும்மலங்களையும் அரித்து பிறப்பு இறப்பு என்ற கயிற்றினால் கட்டப்பட்ட கட்டினை அறுத்து அருளுகின்றவன் என்னும் பேரன்மையை யார் எறிகின்றார்களோ அவர்களே ஞானிகள் என்று இங்கு அறிவுறுத்தப்படுகிறது. அடுத்தது, சரீரி என்ற பதம் ஆத்மாவை குறிக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக பகவத்கீதை ஸ்லோகம் 18 அத்தியாயம் 2 கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வந்தே இமே தேகா நித்யஸ்தே யோக்தா சரீரீனே அநாசி நோப்பிரமஸ்யவ தஸ்மதா யுஸ்தவ பாரத என்று கூறியுள்ளார். அதாவது எப்பொழுதும் உள்ளதாய், அழிவில்லாதாய், அளவிட முடியாததாய் உள்ள சரீரினுடைய உடல்கள் யாவும் அழியும் தன்மையுடையவை. அதனால் அர்ஜுனா போர் புரி என்று பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறுவது இருந்து ஆத்மா அழிவற்றது என்பதும் உடல் அழியக்கூடியது என்றும் கூறப்படுகிறது. முன் ஜென்மத்தில் செய்த பல கர்மங்களின் பலனாக இந்த மனித பிறவியை நீ எடுத்து இருக்கிறாயல்லவா, அந்த செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப கர்ம பலன்களை நல்லதாகவும் தீயதாகவும் அனுபவிக்கும் வகையில் மரம், செடி, மிருகம், பறவை, புழு, பூச்சி மற்றும் மனிதன் என்று பல பிறவிகள் எடுத்து அந்த உடலை கொண்டு அனுபவித்து தீர்க்கும் நியதி உண்டு என்பது அறிய முடிகிறது. ஆகவே போன ஜென்மத்தில் நீ இருந்தாய் என்பதற்கு தற்பொழுது உனக்கு கிடைத்த இந்த மனித உடலே ஆதாரம். இப்போது இந்த ஜென்மத்தில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் அதன் கர்ம பலனாக நரகமோ சொர்க்கமோ கிடைக்கும் எனில் இனி வருகின்ற காலத்தில் நீ இருப்பாய் என்பதும் உறுதி செய்யப்படுகிறது. இவ்வாறு பாவ புண்ணியங்களினால் உண்டான இன்ப துன்பங்களை சமமாக அனுபவிக்க மனித உடலையும், துயரமான நரகத்தை அனுபவிக்க வேண்டிய இழிவான மிருகங்கள், புழு, பூச்சிகள் போன்ற உடலையும், இன்பமான சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டி தேவர்களின் உடலையும் கொண்டு மாறி மாறி பல உடல்களை எடுத்து மீண்டும் அந்த உடல்களை அழிவுக்கு உட்படுத்தி வருவது நடைமுறையில் காணப்படுகின்றதல்லவா. இதுபோன்று நீ எடுத்த பல விரைவுகளில் பலவிதமான அழியக்கூடிய உடல்களிலும் அழியாத சேதனமாக ஆத்மா ஒன்று மட்டும் இருந்து கொண்டு என்றும் அழிவதில்லை. ஆகவே ஆத்மாவாக என்றும் இருக்கின்ற சத் என்பதை அறிவாயாக.
இருட்டாக இருக்கும் ஆழ்ந்த உறக்கத்தில் சூரியன் இல்லாத இரவு நேரத்தில் எதுவும் தோன்றாமல் மறைந்து இருக்கும் ஆனந்தத்தையும் அறியாமை என்ற காரிருளையும் எது அறிகின்றதோ அதுவே சித் எனப்படும். அதாவது சூரிய ஒளி இல்லாவிட்டாலும் ஆன்மாவானது தன் சுயப்பிரகாசத்தால் காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள் என்ற திருப்புடியில் ஆகிய மூன்றையும் பிரகாசித்து அறிகின்றது. இவ்வாறு அறிகின்ற அறிவையே சித் என்கிறோம். அதுபோலவே அனைவருக்கும் மற்ற அனைத்து பொருளை காட்டிலும் மற்ற உறவுகளை காட்டிலும் தன் மீது அதிக பிரியம் இருக்கும். தன் மீது அடிக்கடி அழகுபடுத்திக் கொள்வதிலும் மற்றவர்கள் தன்னை கவனிக்கிறார்களா என்பதிலும் தன்னை எந்த வகையிலாவது வெளிப்படுத்திக் கொள்வதிலும் அதிக விருப்பம், சந்தோஷம் இருக்கும். அதனால் அந்த பிரியமானது சுகத்தையும் சந்தோஷத்தையும் மட்டுமே விரும்புகின்றது, துயரத்தை விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஆனந்தம் வெளிப்பொருள்களில் இல்லை, அது தன்னிடமே இருக்கிறது. ஆகவே தன்னிடம் இயல்பாக வெளிப்படும் ஆனந்தம் என்பது ஆத்மாவின் ஆனந்தம் என்பதை அறிய வேண்டும். அதாவது உடலினால் தன் மகன் தனக்கு வேறாக இருப்பினும் உள்ளத்தால் தனக்கு வேறாக தன் மகனை பார்க்க முடியாத தாயின் அன்பானது இங்கு அவனுடன் ஒன்றுபடுகின்றது. அதுவே அவன் மீது பிரியமாக மாறுகின்றது. இந்த பிரியமானது தனது என்ற அபிமானத்தினால் மட்டுமே உண்டாகிறது. இதுவே மற்ற குழந்தைகளின் மீது இந்த அளவிற்கு பிரியம் உண்டாகவில்லை. காரணம், அங்கு இருவரின் உள்ளங்களும் ஒன்றுபடுவதில்லை. எப்பொழுது தனது என்ற அபிமானம் சுயநலமாக உண்டாகாமல் பொதுநலமாக உண்டாகிறதோ அப்பொழுதே அனைத்து உள்ளங்களும் ஒன்றாக உணரப்பட்டு அங்கு ஆனந்தம் அறியப்படுகிறது. இதிலிருந்து உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், வள்ளல் பிரானர்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று திருமூலர் பாடல் வரிகள் உணர்த்துகிறது. ஆகவே மனதினால் பேதமையை கற்பித்து கொண்டவன் அதே மனதை சாஸ்திர விசாரத்தால் அறியும் போது அங்கு மனம் கரைந்து பேதமை நீங்கி ஒன்றேயான உள்ளம், ஆத்மா வெளிப்படுகின்றது. இவ்வாறு விருப்பமான உள்ளத்தால் அனைத்தும் ஒன்றுபடுவதால் ஒன்றேயான ஆத்மாவின் வெளிப்பாடுதான் ஆனந்தம் என்பதை அறிந்து அதை தன்னிடத்திலேயே அணிவிக்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அனுபவத்தை விருப்பமுடன் தாய் தன் மகனிடம் மட்டும் காணாமல் அனைத்து மக்களிடம் காட்டும்போது அங்கு ஆனந்தம் மட்டுமே மலர்கிறது. அத்தகைய அன்பு தாய்மைக்கு உதாரணமாக அன்னை தெரசா போன்ற தாயை போற்றினால் அது ஒன்றுபட்ட உள்ளத்தின் வெளிப்பாடு என்று அறியலாம். இதுபோன்று ஆத்மாவையும் இன்பத்தை கொடுக்கின்ற சாதனமாக கருதிவிடக்கூடாது. காரணம், ஆன்மாவை சுகத்துக்காக கொடுக்கக்கூடிய சாதனமாக நீ கருதுவாயாயில் உனக்கு வேறாக ஆத்மா ஒன்று இருப்பதாகவும் அது உனக்கு சுகத்தை கொடுப்பதாகவும் ஆகிவிடும். அதனால் ஆத்மாவாகிய உன்னை தவிர அனுபவிப்பதற்கு மற்றொருவர் இருப்பதாகவும் ஆனந்தம் என்ற ஒரு அனுபவம் தனியாக இருப்பதாகவும் ஆகிவிடும். ஆகவே இதில் அனுபவிப்பவன் அனுபவம் என்ற இருமையில் நீங்கி நிலைகள் உண்டாகி பேதமையின் காரணமாக ஏற்றத்தாழ்வுகள் தோன்றி துயரங்கள் வந்து சுகம் மறைந்துவிடும். ஆகவே அனுபவிப்பவன், அனுபவம், அனுபவிக்கும் பொருள் ஆகிய மூன்றும் ஒன்றே என்பதனை அறிந்து ஆத்மா வேறு, ஆத்ம சுகம் வேறு, அனுபவிப்பவன் வேறு என்று கருதாமல் ஒன்றேயான அந்த ஆத்மாவும் அதன் ஆனந்தமும் உன்னையன்றி வேறில்லை என்பது உணர வேண்டும். அதாவது இனிப்பான சர்க்கரைக்கு தன்னிடம் உள்ள இயல்பான குணமாக இனிப்பை கொண்டுள்ளது. அதனால் அது தன்னைத்தானே சுவைத்து அந்த இனிப்பை உணர வேண்டிய அவசியம் உண்டாகாதல்லவா? அதுபோல ஆத்மாவாகிய நீ தன்னிடம் உள்ள இயல்பான குணமாகிய ஆனந்தத்தை தனக்கு வேறாக அனுபவிக்க வேண்டிய அவசியம் உண்டாகாது. ஆகவே ஆனந்தமே ஆத்மா, அந்த ஆத்மாவே நீ என்று அறிய வேண்டும். இத்துடன் இன்றைய பத்தியை முடித்துக் கொள்கிறேன். நாளைக்கு தொடரலாம். நன்றி, வணக்கம்.